2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். தலைவணங்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், பாராதவர் போலத்தான் உன்னை காணாதவர் போலத்தான். மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், பாராதவர் போலத்தான் உன்னை காணாதவர் போலத்தான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. பொன்னை போடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை போடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார், உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார். உனக்கேற்ற கிரீடம் செய்வார், இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். பொன்னை போடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை போடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார், உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார். உனக்கேற்ற கிரீடம் செய்வார், இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. வடியாதே கண்ணீரின்று மனம் அடிவடையாதே நின்று. வடியாதே கண்ணீரின்று மனம் அடிவடையாதே நின்று. இடிமேகம் அகன்றிடும், இடிவெள்ளி ஜொலித்திடும், நடுப்பகல் கதிர் வீசிடும். இடிமேகம் அகன்றிடும், இடிவெள்ளி ஜொலித்திடும், நடுப்பகல் கதிர் வீசிடும். உனக்கு நடுப்பகல் கமே, உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும், உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். இடிமேகம் அகன்றிடும், இடிவெள்ளி ஜொலித்திடும், இடிமேகம் அகன்றிடும், இடிவெள்ளி ஜொலித்திடும், நடுப்பகல் கதிர் வீசிடும். உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். ஒப்புரவாகுங்கள், பி reconciled, reconciled, கன்சிலியர் அப்படின்னா ஒற்றுமை என்ற அர்த்தம், ஐக்கியம். கன்சைல் என்றால், கன்சிலியர் என்றால் ஐக்கியம் என்ற அர்த்தம். ரீகன்சிலியரேஷன்,
reconcile. இதுக்கு பேர் என்ன? ஏற்கனவே கன்சிலியரா இருந்தீங்களாம், ஏற்கனவே ஐக்கியமா இருந்தீங்களாம், அங்க எங்கேயோ பிளப்பு வந்துடுச்சான். அந்த பிளப்பை சரிப்படுத்தி மறுபடியும் என்ன பண்ணணுமா? ரீகன்சைல் ஆகணுமா. அதுக்கு தான் ரிகன்சிலியேஷன் என்று பெயர். ஏற்கனவே கன்சிலியர் என்ன இருந்தீங்க, ஐக்கியமா இருந்தீங்க, அங்க என்ன வந்துடுச்சு? பிளவு வந்துடுச்சு. அதை மறுபடியும் என்ன பண்றீங்க? ஐக்கியப்படுத்துறீங்க. எனவே தான் அதுக்கு பேர் என்ன ஆங்கிலத்தில்? ரிகன்சிலியேஷன். ரீகன்சிலியேஷன். சரி, அப்படின்னா இப்ப விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு நபரோடு அல்லது தேவனோடு நான் ஐக்கியமா இருந்தேன், அதுல கொஞ்சம் பிளவு வந்துடுச்சு. அந்த பிளவை நீக்கிட்டு மறுபடியும் நான் என்ன செய்ய போறேன்? ஐக்கியத்தை உண்டாக்க போறேன். இந்த ரிகன்சிலியேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு கிரேக்க மொழியில கட்டலேஜ் என்று பெயர். இந்த கட்டலேஜ் என்று சொன்னால் அதற்கு பெரிய விளக்கம் இருக்கிறது, பெரிய விளக்கம் இருக்கிறது. என்ன விளக்கம்? சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். பகையை நிறுத்தி நட்பை துவங்குங்கள். Stop enmity and start friendship. Stop enmity and start friendship. கோபத்தை நிறுத்துங்கள், நட்பை உருவாக்குங்கள். கசப்பை நிறுத்துங்கள், நட்பை உருவாக்குங்கள். Stop enmity and start friendship. விளங்கிச்சா விளங்கலையா? அப்போ ஒப்புரவாகுங்கள் என்றால் பொருள் என்ன? ஏற்கனவே தேவனோடோ அல்லது யாரோடோ நல்ல ஐக்கியத்தில் இருந்தேன், ஏதோ காரணங்களினாலே அங்கு பிளவு வந்து விட்டது. அதை மறுபடியும் என்ன செய்ய சொல்லுகிறார் ஆண்டவர்? ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லுகிறார். God is telling me that I should get reconciled. நான் தேவனோடு அல்லது யாரோ ஒருவரோடு ஒப்புரவாகும்படி சொல்லுகிறார், ஒப்புரவாகும்படி சொல்லுகிறார். ஓகே, விஷயத்திற்கு வருவோம். என்னுடைய செய்தியிலே 3 பகுதிகள் வைத்திருக்கிறேன். 3 divisions in my message. 3 பகுதிகள். முதல் பகுதியிலே இந்த ஒப்புரவாகுதலின் முக்கியத்துவம் என்ன? What is the necessity of reconciliation? Or what is the importance of reconciliation? ஒப்புரவாகுதலின் அவசியம் என்ன? நம்பர் 2, என்னுடைய செய்தியுடைய 2வது பகுதி, எந்தெந்த பகுதியில் ஒப்புரவாக வேண்டும்? The areas of reconciliation. நான் யாரோடெல்லாம் ஒப்புரவாக வேண்டும்? With whomsoever I am supposed to get reconciled. நான் யாரோடெல்லாம் ஒப்புரவாக வேண்டிய பகுதிகள் எவை? The areas of reconciliation. செய்தியின் 3வது பகுதி, how to get reconciled. ஒப்புரவாகுதல் எப்படி? How it should be accomplished, how it can be attained, what is the procedure to do that? அந்த ஒப்புரவாகுதலை செய்வதற்கு என்ன வழி? ஓகே, முதல் குறிப்புக்கு நான் போக விரும்புகிறேன். What is the importance or what is the necessity of reconciliation? இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. படிங்க. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். இது ஒரு ஊழியம். The Bible says reconciliation is a ministry. நீங்கள் பல ஊழியங்களை பார்த்திருக்கிறீர்கள், கேட்டிருக்கிறீர்கள். தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், அப்போஸ்தல ஊழியம், போதக ஊழியம், pastoral ministry, prophetic ministry. இப்பெல்லாம் prophetic ministry கொடி கட்டி பறக்குது. அவருக்கு வெளிப்பாடு வர உண்டுங்க. அவர் என் பேரை சொல்லி கூப்பிட்டுவாருங்க. அவர் என் கதையெல்லாம் புட்டு புட்டு வச்சாருங்க. அடே அப்பா, ஒரு கூட்டம் ஓடுது. ஆனால் அது மட்டுமே முக்கியம் அல்ல. போதக ஊழியம், டீச்சிங் மினிஸ்ட்ரி, pastoral ministry, போதக ஊழியம், அப்போஸ்டலிக் மினிஸ்ட்ரி, ஹீலிங் மினிஸ்ட்ரி, சுகமாக்கும் ஊழியம், இவாஞ்சலிஸ்டிக் மினிஸ்ட்ரி, இப்படி பல ஊழியங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு ஊழியம் உண்டு. அது என்ன ஊழியம்?
மினிஸ்ட்ரி ஆஃப் ரிகன்சிலியேஷன். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த அறிவு உங்களுக்கு இதுவரை இல்லாமல் இருந்திருக்கலாம். Take a note of that. It is one among the ministries. இது ஒரு ஊழியம். ஒப்புரவாகுதல் என்பது ஒரு ஊழியம், மறந்து போகாதீர்கள். எல்லாமே முக்கியம்தான். In God's kingdom every ministry is important. இது ஒஸ்தி அப்படின்னு ஒரு கூட்டம் ஓடும், உனக்கு பின்னாடி ஓடும். ஒரு பேய் ஓட்டுவாருங்க, ஒரு இப்படி கையை நீட்டினாவே பேய் ஓடுங்க. பாப்பா வந்து பாருங்களேன், ஆஹா அப்படின்னு ஒரு கூட்டம் அதுக்கு ஓடும். அது முக்கியம்தான், அது இல்லைன்னு சொல்லல. ஒரு ஜெபிச்சா வியாதி சுகமாகுங்க, தட்ஸ் குட், அது முக்கியம்தான். ஆனா தேவ ராஜ்யத்தில் இந்த எல்லா ஊழியமே முக்கியம்தான். ஏதாவது ஒன்றை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருந்தீங்களா அவுட்டு. இம்பேலன்ஸ்டு மினிஸ்ட்ரி இஸ் அன்பிபிலிக்கல். எல்லா மினிஸ்ட்ரியும் பேலன்ஸ்டா கொண்டு போய் ஆகணும். அதனால தீர்க்கதரிசன ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது போல, டீச்சிங் மினிஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது போல, ஹீலிங் மினிஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது போல, எந்த மினிஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாகணும்? மினிஸ்ட்ரி ஆஃப் ரிகன்சிலியேஷன், ஒப்புரவாகுதலின் ஊழியம். இப்பவே உங்களுக்கு பொறி தட்ட ஆரம்பிச்சிருக்கும். இவர் எங்கேயோ கொண்டு போறாரு, என்ன பண்ண போற, என்னமாய் முடியுமோ தெரியல. சரி, ஓகே, ஆமா, உங்களுக்கு பொறி தட்டும். யார் யாருக்கெல்லாம் தட்டும்? எல்லாருக்கும் தட்டும், எல்லாருக்கும் தட்டும். எல்லாருக்குமே பேசாத ஆட்கள் இருக்கிறீங்க, பார்க்காத ஆட்கள் இருக்கிறீங்க. ஒப்புரவாக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. ரெண்டாவது, அடுத்த வசனம் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை, இது ஒரு உபதேசமா? இட்ஸ் எ டாக்ட்ரின். முதல்ல பார்த்தோம் ஒப்புரவாகுதல் ஒரு ஊழியம், ரெகன்சிலியேஷன் இஸ் எ மினிஸ்ட்ரி என்று பார்த்தோம். இரண்டாவது பார்க்கிறோம் ரெகன்சிலியேஷன் இஸ் எ டாக்ட்ரின், இது ஒரு உபதேசம். உபதேசம் என்றால் என்ன? ஒரு ஆள் பரலோகம் போகணும்னா கம்பல்சரியா அவன் என்ன பண்ணி ஆகணும்? ரட்சிக்கப்படணும். எனவே அதுதான் உபதேசம். ரெண்டாவது, அவன் என்ன எடுத்தாகணும்? ஞானத்தானம் பெற்றாகணும், அது உபதேசம். ரட்சிப்பு ஒரு உபதேசம், ஞானத்தான் ஒரு உபதேசம், சபையில சேருது ஒரு உபதேசம், உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்படுதல், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல, பிரித்தெடுக்கப்படுதல் அது உபதேசம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுப்பது அது ஒரு உபதேசம். அந்த வரிசையில அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை எங்க பெற்றுக்கொண்டேன்? கர்த்தரிடத்தில். அத மாதிரிதான் இது ஒரு உபதேசம். விளங்கிட்டீங்களா? அப்படின்னா ஒப்புரவாகுதல் என்பது இட்ஸ் நாட் a choice, இட்ஸ் நாட் a choice, இட்ஸ் நாட் an option. பாஸ்டர் என்ன கம்பல் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கல பேச மாட்டேன். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். whether you like it or not, God says that you should get reconciled. அவரை பிடிக்கதோ இல்லையோ, உங்களுக்கு கன்வீனியன்ட் இல்லையோ, ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு? ஒப்புரவாக சொல்ல. மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. ஒப்புரவாகுதல் என்பது ஒரு உபதேசம், ஒப்புரவாகுதல் என்பது ஒரு ஊழியம். ரெகன்சிலியேஷன் இஸ் a ministry, ரெகன்சிலியேஷன் இஸ் a doctrine. இப்போ உங்களுக்கு யாருக்குமே பிரச்சனை, நீங்க பேசாம கொள்ளாம இருக்கிறீங்க, விசாரிக்காத பார்க்காம இருக்கிறீங்க, அவங்களோட மகிழ்ச்சியா கை கொடுத்து பேசல. இப்போ உங்களை எத்தனை பேர் சபையில் எல்லாரோடையும் மகிழ்ச்சியா பேசுறீங்களான்னு தெரியாது எனக்கு. ஒருத்தர் எல்லாரோடையும் பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்களா? சந்தேகம் தான் இல்ல. எல்லாரோடையும் கை கொடுப்பீங்களா? எல்லாரோடையும் பேசுவீங்களா? இல்ல உங்களுக்குன்னு தனி குரூப் வச்சிருக்கீங்களா? உங்களுக்குன்னு செலக்டடா ஒரு 4 பேர், அவங்களோட மட்டும் பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. எல்லாத்தையும் பேசுற வழக்கம் இருக்குதா? எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்களா? அப்படி இல்லைன்னா சம்திங் இஸ் ராங் வித் யூ. ஓகே, ரைட், கம் டு த மேட்டர். ஒப்புரவாகுங்கள் இன்னைக்கு உபதேசம் கொடுக்குறேன், இல்லை எனக்கு பிடிக்கல கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்? இது என்னது? கம்பல்சரி. இது ஒரு உபதேசம். ரட்சிப்பு ஒரு உபதேசம், ஞானத்தான் ஒரு உபதேசம், சபை ஐக்கிய ஒரு உபதேசம், கர்த்தருடைய பந்தி ஒரு உபதேசம்,
பிரித்தெடுக்கப்படுதல் ஒரு உபதேசம், அதே வண்ணமாக ஒப்புரவாகுதல் என்பது ஒரு உபதேசம். ஓகே, மூணாவது ஏன் இது அவசியம் என்பதற்கு இன்னொரு காரணம் சொல்ல விரும்புகிறேன். இது ஏன் அவசியம்? கொலோசியர் 1:20 ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ ஒப்புரவாகுதல் ஆண்டவருக்கு பிரியமானது. எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க விரும்புறீங்க அப்படின்னா அலியலியான்னு கையை தூக்குவீங்க. ஒப்புரவாகுங்கன்னு சொன்னா மாட்டேன்னுவீங்க. இப்ப பாத்தீங்களா, பேச்சுல ஒண்ணு செயல்ல ஒண்ணு. ஒப்புரவாகுதல் ஆண்டவருக்கு சொல்லுங்க பிரியமானது. இட் ப்ளீசஸ் காட். இன்னொரு கிரேக்க மொழியாக்கத்துல அதற்கு என்ன வார்த்தை போட்டுதுன்னா இட்ஸ் காட்ஸ் பர்பஸ். அது தேவனுடைய நோக்கமா. எல்லார் காதுல நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒப்புரவாகுதல் என்பது உங்க சாய்ஸ் கிடையாது. உங்க கம்ஃபர்ட், டிஸ்கம்ஃபர்ட், உங்க கன்வீனியன்ஸ், இன்கன்வீனியன்ஸ், whether you like it or not. ஒப்புரவாகுதல் என்பது தேவ சித்தம். அது தேவனுக்கு பிரியமானது. Oh, it is necessary. reconciliation, ஒப்புரவாகுதல் ஏன் முக்கியம்? அது ஒரு ஊழியம், அது ஒரு உபதேசம், அது தேவனுடைய சித்தம். எந்தெந்த பகுதிகளிலே நான் ஒப்புரவாக வேண்டும்? 2 கொரிந்தியர் 5:20 இப்படி வாசிக்கிறோம். கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, ஞாபகத்துக் கொள்ளுங்க. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கொடுக்கிற கைப்பிரதி இல்ல. 1 கொரிந்தியர் நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? சபைக்கு எழுதப்பட்டது. சபையில் உள்ள விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்லுகிறார், தேவனோடு ஒப்புரவாகுங்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? சபையில வந்து ஞானத்தான் எடுத்து ரட்சிக்கெல்லாம் பட்டு பாட்டெல்லாம் பாடி காணிக்கையெல்லாம் கொடுத்தும் கூட தேவனோடு நல்லுறவில வாழாத மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இங்கும் கூட அப்படி மக்கள் உண்டு. சபையில நீங்க ஐக்கியமா இருக்கிறதுனால தேவனோடு நீங்க ஒப்புரவாயிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. Because you are regularly attending the church, it doesn't mean that you are having right relationship with God. நீங்கள் சபைக்கு ரெகுலரா வர்றதுனால தேவனோடு நெருக்கமான உறவில் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் பாட்டு பாடுவதனால, ஆராதிப்பதனால, காணிக்கை கொடுப்பதனால தேவனோடு நீங்கள் நல்ல உறவில் இருக்கீர்கள் என்று அர்த்தமாகாது. சபைக்கு வருவீர்கள், நல்ல வசனமெல்லாம் கேட்பீர்கள், நல்ல சாப்பாடெல்லாம் கேட்பீர்கள், உங்களுக்கு தேவையான காரியங்களை கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் தேவனுடைய சித்தம் செய்ய மாட்டீர்கள். தேவனோடு தனியாக உட்கார்ந்து பேசுவது கிடையாது. You don't talk with God personally. அவரோடு நல்ல உறவு கிடையாது. அவரோடு நல்ல உறவு கிடையாது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். சபையோடு இருக்கிற ஐக்கியத்தை விட, உங்கள் போதகரோடு இருக்கிற ஐக்கியத்தை விட தேவனோடு உங்களுக்கு இருக்கிற தொடர்பு முக்கியம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை, உடம்பு சரியில்லை, எனக்கு ஃபோன் பண்ணீங்க. நான் சொல்கிறேன், நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன், இப்போ வரமாட்டேன். பாஸ்டர் கூப்பிட்டா வரமாட்டுறாரு. ரயில்வே ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக்கு, அவர் கூப்பிட்டு இருந்தார். இதுக்காக தான் நான் ஃபோனை எப்பயும் சைலண்டில் போடும். அன்றைக்கி சைலண்டில் போட மறந்துட்டேன். அவர் தலையில் கை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்நேரம் ட்ரிங் ட்ரிங்னு அடிக்குது. எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவருக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அபசகுணம் மாதிரி நானே ஹார்ட் அட்டாக் இருக்கிறேன், பாஸ்ட் வந்து ஜெபிக்கிறாரு, இந்நேரம் பார்த்து என்ன அடிக்குது? மணி அடி. நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? எனக்கு ஜெபம் ஓடுமா? மெதுவாக சோத்திரம் நீட்டு இந்த ஃபோனை எடுத்து மறுபடியும் அது சைலண்டில் போட்டுட்டு மறுபடியும் உற்சாகமாக ஜெபத்தை பண்ணி அவரோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இந்த ஃபோன் விடலை. திரும்ப எடுத்து பார்க்குறேன், வெளியே வந்து ஒரு 1/2 hour கழிச்சு வெளியே வந்து பார்க்குறேன், 5-6 கால் வந்திருக்குது. சரி, என்னமோ தெரியல. ஃபோன் அடித்தா அந்த அம்மா சொல்லுது, ஏன் நாங்கள்லாம் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டீங்களா? எங்களெல்லாம் பார்த்தா ஆளா தெரியலையா? நான் எல்லாம் விசுவாசி இல்லையா? ஃபோனை கட் பண்ணுறீங்க, நான் எந்த நிலையில் இருக்கிறேன்னு தெரியுமா? வயிற்று வலியில் துடிச்சிட்டு இருக்கிறேன், ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டீங்க. இப்போ நான் என்ன சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்? பாஸ்ட்டு கூப்பிட்ட உடனே வர மாட்டார். சொல்லுங்க, பாஸ்ட்டு கூப்பிட்ட உடனே உள்ளத்தானே சொல்கிறேன், சொல்லுங்களே. பாஸ்ட்டு கூப்பிட்டா வரமாட்டார், எங்கள் வீட்டுக்கு வரமாட்டார், வர்றது இல்லை. சொல்லுங்க. அதனால்தான் சொல்கிறேன்,
உங்களுக்கு ஒரு பிரச்சனையா ஒரு குழப்பமோ ஒரு தேவையாக இருந்தால் நீ கதவை சாத்திக்கிட்டு முட்டியை போடு இயேசுவேன்னு சொல்லு. முதல்ல சொல்லு. இன்னும் எழுந்து கற்றுக்கலாமா? இஃப் யூ ஹேப்பன் டு ஹேவ் எனி நீட், இஃப் யூ ஹேப்பன் டு ஹேவ் எனி ப்ராப்ளம்ஸ், என்ன கூப்பிட்றதுக்கு முன்னாடி முட்டியை போட்டு யாரை கூப்பிட்டுரு செய்வீங்களா? டோன்ட் டிபெண்ட் அப்பான் யுவர் பாஸ்டர். ஹீ இஸ் அ மேன், ஹீ இஸ் வீக். அவர் பலவீனமானால் உங்கள் பாஸ்டர் பற்றி தெரியாதா? பார்த்துருக்கீங்கள, கக்கத்தில் ஒரு பைய வச்சுக்கிட்டு போவார்ல, ஆமாம், ரொம்ப லூஸான பேண்ட்டு போட்டு லூஸாக சட்டை போட்டுட்டு இருப்பார். லூஸ், அது ஒரு லூஸ். நல்லா கவனி, பாஸ்ட் கூப்பிட்டா வரமாட்டார். பாஸ்டே அவருக்கு உடம்பு சரியில்லைங்க, ஏங்க அவரை போய் தொந்தரவு பண்ணிட்டுக்கிறீங்க. இனிமே சொல்கிறேன் கேட்டுக்க. உங்கள் வீட்டில் ஒரு தேவையா, ஒரு பிரச்சனையா, ஒரு குழப்பமா, முதல்ல கதவை சாத்திட்டு முட்டியை போட்டு இயேசுவேன்னு சொல்லு, உடனே வருவார். இயேசு நல்லவர் சொல்லு. இயேசு நல்லவர், கூப்பிட்ட உடனே வருவார். சொல்லுங்க, இயேசு நல்லவர், கூப்பிட்ட உடனே வருவார். அரை மணி நேரம் கூட ஆகாது, நாளைக்கு வரேன்னு சொல்ல மாட்டார். எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டா நாளைக்கு வரேன்னு சொல்லுவார். சொல்லுங்க, இயேசு நல்லவர், கூப்பிட்ட உடனே வருவார். இனிமே யாருக்காவது எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே என்ன செய்யணும்? நீங்கள் கதவை சாத்திட்டு முழங்கால் போட்டு குடும்பமா இயேசுவேன்னு சொல்லுங்களேன். இயேசுவேன்னு சொல்லுங்க, உடனே வருவார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ தேவனுக்கும் உங்களுக்கும் ஒப்புரவாகணும். ஒப்புரவாகணும். Do you have a real relationship? என் கேள்விக்கு உண்மையா பதில் சொல்லுங்க. Are you connected with God in your heart? உள்ளத்தில் அவரோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்களா? டவர் லைன்ல இருக்குதா? லைவா இருக்கா? இந்த செல்போன் டவர் கிடைக்கலன்னா நீங்க படுற பாடு இருக்குது. இங்க தூக்கிட்டு ஓடுது, அங்க தூக்கிட்டு ஓடுது, இப்படி வச்சு பேசி அப்படி வச்சு பேசி. சார்ஜ் இல்லைன்னா ஐயோ சார்ஜ் போச்சு, சார்ஜ் போச்சு. டவர் கிடைக்கலன்னா ஐயோ டவர், இந்த போனை மாத்தியா டவர் வேற எந்த கனெக்ஷன் டவர் கிடைக்கும்? பரலோக டவர்ல இடைவிடாம தொடர்பில் இருக்கிறியா நீ? That is my question. Are you connected with the heavenly tower incessantly, continuously? பரலோக அந்த கோபுரத்தோட நீ தொடர்பில் இருக்கிறியா? உனக்கு ஆண்டவர் ரீச்சபிளா இருக்கிறாரா, அன்ரீச்சபிளா இருக்கிறாரா? நீ ஆண்டவருக்கு ரீச்சபிளா இருக்கிறியா, அன்ரீச்சபிளா இருக்கிறியா? உனக்கும் தேவனுக்கு இடையே உள்ள தொடர்பு லைவா இருக்குதா? ஓகே, தேவனோடு ஒப்புரவாகுங்கள். ரைட், அடுத்த விஷயத்துக்கு போக விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி காணிக்கை போடு வானானல, ஜெபம் பண்ணு வானானல, தோத்திரம் பண்ணு வானானல. பட் ஆனா முதல்ல என்ன பண்ணிடு? உன் அயலானோடு get reconciled with your neighbor. இந்த இடத்துல குடும்ப அங்கத்தினர்கள் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், புருஷன் இருக்கலாம், அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், தம்பி இருக்கலாம், அக்கா இருக்கலாம், தங்கை இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம். anyone can be there. நீங்கள் ஒப்புரவாக வேண்டும். எங்கெல்லாம் பிளவு இருக்கிறதோ, அண்ணனோ தங்கையோ அக்காளோ மனைவியோ கணவனோ புருஷனோ யாராயிருந்தாலும் ஒப்புரவாக வேண்டியிருந்தால் ஒப்புரவாகுங்கள். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, ஃபாதர் பாடியிருக்கிறாரு. யாரோடும் கசப்பு இல்லப்பா, யார் மேலும் கோபம் இல்லப்பா. நான் எல்லாரோடும் நல்லா பேசுறேன், எல்லாரோடும் நல்லா பழகிறேன். I smile with all, I talk with all, no problem. I shake hands with all, no obstacles. எங்க அம்மாவோட, எங்க அப்பாவோட, என் தம்பியோட, எங்க அண்ணனோட, எங்க அக்காவோட, என் தங்கையோட, என் நண்பர்களோட, சபை விசுவாசிகள் ஒருத்தரோட ஊழியரோட எனக்கு நல்ல உறவு இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? உங்களை எத்தனை பேர் உங்க அக்காவை ஹெவின்னு நினைக்கிறீங்க, பாரமா நினைக்கிறீங்க? உங்க தங்கச்சியை பாரமா நினைக்கிறீங்க? உங்க அம்மாவை, உங்க அப்பாவை, உங்க அண்ணனை, உன் தம்பியை
உங்க உறவினர்களை, நண்பர்களை, உன் கணவனை, உன் புருஷனை எத்தனை பேர் பாரமா நினைக்கிறீங்க தெரியுமா? ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். இதெல்லாம் ஆப்ஷன்லாம் கிடையாது. இது ஒரு ஊழியம், இது ஒரு உபதேசம், இது ஆண்டவருடைய சித்தம். மறந்து விடாதீர்கள். அப்படியானால் உங்களுக்கு யாரோடெல்லாம் ஒப்புரவாக வேண்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய சொல்ல வேண்டுமான நிறைய இருக்கிறது. 1 கொரிந்தியர் 7:11 வாசியங்கள் பார்க்கலாம். புருஷன் முஞ்சாதிக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு, பிரிகிறீங்களா? ரீமேரேஜ் பண்ணாதீங்க. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள், அல்லது புருஷனோடு ஒப்புரவாக கடவுள். Get reconciled with your brother, get reconciled with your mother, get reconciled with your brother, get reconciled with your husband, get reconciled with your wife. உன் மனைவியோடு, உன் கணவனோடு, உங்க அப்பாவோடு, உங்க அம்மாவோடு, உன் தம்பியோடு, உங்க அக்காவோடு, உங்க அண்ணனோடு, சபையில் உள்ள விசுவாசியோடு, ஊழியரோடு, யாரிடத்தில் மனக்கசப்பு இருந்தாலும் மாற்றப்பட வேண்டும். It's not an option, it's not left to your choice. Whether you like it or not, you have to do that. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். விருப்பம் இருக்குதோ இல்லையோ, பிடிச்சிருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ இல்லையோ, கன்வீனியன்டா இருக்கோ இல்லையோ, ஒப்புரவாக வேண்டுவது தேவ சித்தம். ஒப்புரவாகுங்கள். ஓகே, 3வது குறிப்புக்கு நான் போக விரும்புகிறேன். எப்படி ஒப்புரவாகுதல்? தேவன் எப்படி ஒப்புரவாக்கினார் நம்மை அவரோடு? How God reconciled us with him. தேவன் நம்மை அவரோடு எப்படி ஒப்புரவாக்கினார்? எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எனிமிட்டி இருக்குது உங்களுக்கும் உங்க அக்காவுக்கும், உங்களுக்கும் உங்க தம்பிக்கும், உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும், உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் என்ன இருக்குது? பகைமை இருக்குது. இது எப்படி கொல்லணுமா? சண்டை போட்டு அல்ல, பஞ்சாயத்து வச்சு அல்ல. எதனாலதானா? சிலுவையினால். அது என்ன சிலுவை? நீங்க தான் சுமக்கணும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எத்தனை பேர் அறையப்பட்டுட்டீங்க? நான் சிலுவையில் அறையப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டேன்னா ஒப்புரவாகுதல் கஷ்டமே கிடையாது. ரொம்ப டெட் ஈஸி. நான் சிலுவையில் அறையப்படலைன்னா தான் ஒப்புரவாகுதல் கஷ்டம். அது எப்படி போறது? அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் முடியாது பாஸ்டர், முடியாது. நீங்க போங்க, அதை விட்டுங்க, அந்த பேச்சை விடுங்கன்றாலும் அந்த பேச்சை பேச முடியாது. நீங்கன்னு எனக்கு சொல்றது சரிப்பா, உன் இஷ்டம். பரலாம் வரணும்னு ஆசைப்பட்டுன்னா ஒப்புரவாகு. அவ்வளோ பெரிய மேட்ரா இது? ஆமா, அவ்வளோ பெரிய மேட்ரு தான். ஒப்புரவாகலைன்னா பரலோகம் போறதே ஆபத்து தான். ஞாபகம் வச்சுங்க. ரைட், அடுத்த விஷயத்துக்கு போலாம். கொலோசியர் 1:20 தியாகம் பண்ணாரு. தான் ரத்தத்தையே கொடுத்தா. இதுக்கு மேல என்ன கொடுக்கறது? எல்லா ரத்தத்தையும் கொடுத்துட்டார். 100 மில்லி 200 மில்லி எல்லாம் கொடுத்துட்டு இல்லை இயேசு. 1 லிட்டர் 2 லிட்டர் எல்லாம் கொடுக்கல, எல்லா ரத்தத்தையும் கொடுத்து தண்ணியே வந்துடுச்சு. குத்தனை ஒருத்தன் போய் பூரா ரத்தம் வெளியே வந்து பிறகு என்ன வந்துருச்சு? தண்ணியே வந்துருச்சு. உடம்புல எல்லா ரத்தத்தையும் கொடுத்தார். ரத்தம் சிந்தி ஒப்புரவாக்கினார். இன்னொரு வசனம் படிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன்னை சாக கொடுத்து ஒப்புரவாக்கினாரா? விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? தேவன் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கினார். எப்படி ஒப்புரவாக்கினார்? அவருடைய குமாரனின் மரணத்தினால் ஒப்புரவாக்கினார். த்ரூ டெத் we are reconciled. அப்படின்னா அர்த்தம் என்ன? உயிரை கொடுத்து கூட ஒப்புரவாக்கலாம். எந்த தியாகமும் பண்ணலாம் ஒப்புரவாகுவதற்கு. எதையும் இழக்கலாம். பணம் போனாலும் பரவாயில்ல, என் சௌகரியங்கள் போனாலும் பரவாயில்ல, என் கம்ஃபர்ட்ஸ் போனாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்ல, அட் எனி காஸ்ட், எந்த கிரையும் கொடுத்தாவது என்ன செய்வேன்? ஒப்புரவாவேன். தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒப்புரவாகுதலை பற்றி ஆண்டவர் பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ரோமர் 5:10 மறுபடியும் வாசிங்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், தேவனுக்கு சத்துருவா இருந்தப்ப அவர் நம்மளை ஒப்புரவாக்கினாராம். நல்லா கவனிங்க. இப்ப நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டோம். வெளி உலகத்துல ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள போய் தேவனோடு ஒப்புரவாக வைக்க வேண்டும். அது 3வது பகுதி. ஒப்புரவாகுதல் 3 பகுதிகள் உண்டு. என்னென்ன? முதல் பகுதி தேவனோடு ஒப்புரவாகுதல்.
இரண்டாவது பகுதி, விசுவாசிகள் தங்கள் குடும்பத்தில் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகுதல். மூன்றாவது ஒப்புரவாகுதல் என்ன? நீங்க போய் வெளியில ரட்சிக்கப்படாத மனிதர்களை தேவனோடு கனெக்ட் பண்ண வைக்கணும். Go out, try to bring people to God, reconcile them with God. வெளியில தேவனோடு ஒப்புரவாகாத பல கோடி மக்கள் வாழ்றாங்க. அவங்களெல்லாம் கொண்டு வந்து தேவனோடு என்ன பண்ண வைக்கணும்? ஒப்புரவாக வைக்கணும். முதல்ல தேவனோடு ஒப்புரவாகணும், என் சக மனிதனோடு ஒப்புரவாகணும். இது ரெண்டுக்கும் பிறகு வெளியில போய் ரட்சிக்கப்படாத மக்களை யாரோடு ஒப்புரவாக வைக்கணும்? தேவனோடு ஒப்புரவாக வைக்கணும். எப்படி செய்யணும்? எந்த கரையும் செலுத்தியாவது